வணக்கங்க. ஹரிகிருஷ்ணன் மரச்செக்காய் உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் மிஷின். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிஷின் தான் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ மிஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்க்கும் தனியாக போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ, ஒரு பேட்சுக்கு 25 கிலோ ஓட்டுற மிஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இது இட்லி மாவு. இது இட்லி மாவு தனி, இது அன்றாடம் அத்தியாவசியத்துக்கு அன்றாடம் இட்லி மாவு அரைக்கிறது. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். கஸ்டமர் ஒருத்தர் வந்து கோதுமை உட்காந்து வச்சுருக்காரு. இது மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஈரரிசி, அப்புறம் வந்து கெவுரு, கோதுமை, மற்றபடி பருப்பு, தானிய வகைகள் எல்லாமே வந்து இது எண்ணெய் நைஸ். இது எண்ணெய் மூலமாக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து தெளிச்சு கொடுத்துரும். ஃபுல்லாகவே ஃபினிஷ் நல்லா நைஸ் போட்டால் தெளிச்சு கொடுத்துரும். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறது வருஷம் வாங்குறது. ஆனால் இப்போ அது சில்லி கட்டுறதுக்காக மாற்றிட்டேன் நான் வந்து. ஏன்னா அந்த சின்ன மிஷின் வாங்கிட்டேன். அப்போ வந்து நாங்கள் அது இட்லி மாவு ஸோ அந்த மிஷினு இட்லி மாவு காசு வாங்கிட்டேன். இதுதான் முதல்ல வாங்கி கிராண்ட் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாடலு இட்லி மாவு அரைக்கிறது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு மாடல் வந்து மிளகா அரைக்கிறது மிஷின். சில்லி கட்டுறதுக்கு போது நான் சில்லி கட்டுறதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பிளேட் வந்து டீத் வந்து கேஸ் அதிகமாக கிரைண்ட் பண்ணி சில்லி கட்டாக மாற்றி இப்போ அதில் மிளகா அரைச்சிட்ருக்கேன். உடைக்கிறதுக்கு மட்டும் இதில் நைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நைஸ் வரும். இது வந்து புல்லட் மாடல் வந்து அவ்வளோ நைஸ் கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எதுவும் இங்கே இல்லை, மிஷின் இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே யாரும் போகிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து செக்கு, மரச்செக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான். மரச்செக்கு, அது தேங்காய்க்கும் தனியாக, கோதுமை, கெவுரு எல்லாம் தானியங்கள் எல்லாமே அரைச்சிக்கிறதுக்கு. சில்லி கட்ரு இந்த கிரெட் மாடலில் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து சில்லி கட்டரை மாற்றிருக்கோம். இது வந்து இட்லி மாவு அரைக்கிற மிஷினை நல்லா போயிட்டுருக்கு. மிளகா அரைக்கிற மிஷினும் போட்டிருக்கோம். இதில் செக்கு ஆட்டுற எண்ணெய்லாம் இங்கே இருக்குது. நம்மகிட்ட அவைலபிளாக தேங்காய் எண்ணெய் 6 லிட்ரு ப்ளஸ்ஸு 1 லிட்ரு இருக்குது. கடலெண்ணெயும் 1 லிட்ரு, இப்போ 5 லிட்டரும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டரும் கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஹரிகிருஷ்ணன் மரச்செக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 270 கொடுத்துருந்தோம் முதல்ல. இப்போ வந்து ரேட்டு பருப்பு ரேட்டு குறைவே வந்து பார்த்திங்கன்னா 230க்கு கொடுத்துட்ருக்கோம் கடலெண்ணெய். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 400 கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிரு 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இப்போ நிறைய கஸ்டமருக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட்டு ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ரேட்டு ஏற்றிப்போம். பருப்பு ரேட்டு குறையும் போது பார்த்திங்கன்னா பருப்பு ரேட்டும் குறைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி பருப்பு ரேட்டு குறையும் போது எண்ணெய் ரேட்டும் கம்மி பண்ணுவோம். இப்படி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். 6 லிட்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 170க்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. கடல் எண்ணெய் அந்த மாதிரி தான். இதில் என்ன பர்பஸ்னால் நம்ம மரச்செக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு நிறைய இருக்குது. எல்லோரும் கேட்குற கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா மரச்செக்கு கீழும் மரமா மேலேயும் மரமா, இது வந்து அடிமரம். இதுவும் பார்த்திங்கன்னா மரம் தான், இதுவும் மரம் தான். நம்மளுக்கு தேங்காய்க்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் மரம் தான். ஸோ இதுவும் உலக்கையும் மரம் தான். நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம வந்து மரச்செக்கு வந்து பயன்படுத்துகிறோம்னா எண்ணெய் வந்து ஹீட் ஆகாது. அது உங்களுக்கே தெரியும். மரச்செக்கிலாட்டினா எண்ணெய் ஹீட் ஆகாது. ரோட்டரி செக்கு, மற்றபடி எக்ஸ்பில்லரு, இப்போ நிறைய மார்க்கெட்டில் நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக எடுக்கணும், நல்லா பிரிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ரோட்டரி செக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பில்லரு, இந்த மிஷின்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பாரம்பரியம்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மரச்செக்கு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும்.
ஸோ எண்ணெய் ஹீட்டாக இருக்காது. மெயினாக வந்து ஹீட் ஆகாதெல்லாம் என்னென்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷனை வந்து அப்படியே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு முழுமையாக அந்த சத்து அப்படியே கிடைக்குது. நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரச்செக்குனால கடலை எண்ணெய் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 20 லிட்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து ஒரு 20 லிட்டர் ஆர்டரு, ப்ளஸ் குன்றத்தூர்லேயும் ஒருத்தர் வந்து ஒரு 40 லிட்டர் ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த 40 லிட்டருக்கு உண்டான ஆர்டருக்கு மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நம்ம வந்து விவசாயிகிட்டேருந்து மூட்டை வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 50 கிலோ. இந்த 50 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 21 லிட்டரு கிலோ வரும். 21 கிலோ எண்ணெய் வரும். மீதி வந்து பொண்ணாக்கு. அது 2 மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இந்த ஒரு மூட்டை அங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள் மூட்டை இதுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது ஒரு 2 மூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து நாட்டு பயிராக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மூட்டை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து பேட்ச் இன்றைக்கி வந்து ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா 4 மூட்டை ஓட்டுறோம். 50 கிலோ 50 கிலோன்றது. ஸோ 4 மூட்டை ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா 200 கிலோ வந்து ஒரு நாளைக்கு என்னால் ஓட்டி தர முடியும் ஒரு மிஷினில். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ மிஷின் இது வந்து. ஸோ ஒரு பேட்சுக்கு வந்து 25 கிலோ சாலிடாக வந்து ஓடும். இது ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் இது எப்படி சார் உங்களுக்கு மரச்செக்கு இதில் எப்படி கட்டுப்படி ஆகுது, இதில் என்ன லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவர்கிட்ட இது பெருசாக ஒன்றும் லாபம்லாம் இது எனக்கு வந்து இதில் இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு போயிட்டு நல்ல ஒரு தரமான பொருள் போயிட்டு மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றது தான். ஸோ என்னுடைய நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசரில் வேலை செஞ்சுட்ருக்கேன். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிஸ்னஸில் இறங்கிக்கிட்டேன். ஏன் இந்த பிஸ்னஸ் வந்தேன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து எண்ணெய்கள் வந்து கலப்படம் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. ஒரு பியூரான ஆர்கானிக்கான ஒரு ஆயிலே யாருமே இப்போ வந்து கொடுக்கல. எல்லாம் கலப்படம் தான். நிறைய பேர் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களையே வந்து கலப்படம் பண்ணி கொடுக்குறவங்கள தான் நான் பேசுகிறேன். ஸோ இதுலேயே வந்து தரமாக கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணாவே வந்து மரச்சிக்காயில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாவே நிறைய. ஏன் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, மக்கள் வந்து நல்ல பொருள் வந்து போகணும், நல்ல உணவு வந்து மெயினாக உடம்புக்கு வந்து உணவு தான் வந்து ஒரு நல்லது. ஆரோக்கியமான உணவு தரக்கூடியது வந்து எண்ணெயில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, 2 வீலரு, அது கூட ஒரு இன்ஜினுக்கு ஆயில் வந்து தரமான ஒரு இன்ஜின் இருக்கணும். 1 லிட்டர் ஓட்டினா 3000 கிலோமீட்டர் வருமா, 3500 கிலோமீட்டர் வருமா அந்த ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு தரமாக வந்து வாங்கி அந்த இன்ஜினுக்கு 2 வீலருக்கு ஊற்றுறோம். இது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் வண்டி. ஸோ அதுக்கே ஒரு தரத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம உடம்பு உயிர் உள்ள ஒரு மனுஷன் நம்ம. ஸோ அதுக்கு வந்து தரமாக வந்து நம்ம எண்ணெயை வாங்கி சாப்பிடணும் இல்லைங்களா. ஸோ லெமன் இல்லோ, இந்த மாதிரி எல்லோ லெமன் இல்லோ பார்த்தீங்கன்னா மரச்செக்கு மட்டும்தான் வந்து இந்த லெமன் எல்லோவாக வந்து கிடைக்கும். ஸோ ரோட்டரி செக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் எல்லோ வராது. ஏன்னா அதில் வந்து ஹீட் ஆகுறதுனால நம்ம அது இருக்கிற உயிர் சத்துக்கள் எல்லாம் வந்து போயிடும். அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எக்ஸ்பில்லரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு எப்போவுமே வந்து எக்ஸ்பில்லரில் ஆயில் எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஹீட்டாக தான் எடுக்க முடியும். ஹீட் பண்ணால் தான் ஆயிலே வரும். அது வந்து எக்ஸ்பில்லரில். இந்த ரோட்டரி செக்லேயும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 HP வச்சு ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி ஹீட் ஆகும். ஸோ இது இருக்கிற உயிர் சத்துக்கள் வந்து அது வந்து இறந்து போய் உயிர் சத்துன்னு இருக்கவே இருக்காது, மொத்தம் எரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுள்ள வச்சு இதை வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க. மாட்டை கட்டி சுத்த விட்டு அதுலேருந்து ஆயில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால தான் வந்து அப்போ வந்து நோய் நொடி இல்லாமல் ரொம்ப காலம் வாங்க முடிஞ்சது. ஆனால் நம்மளால் இப்போ வந்து ஒரு 50 தாண்ட முடியல, உடனே இறந்துடுறோம். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான். கரெக்டான உணவு இல்லை. இங்கே ஆஃபீஸ் போனாலும் சரி, ஹோட்டல், அதுக்கப்புறம் வெளியே எங்கன்னா போனாலும் ஹோட்டலு, கேன்டீனு, இந்த மாதிரி வெளியே நிறைய சாப்பிட்டு நம்ம உடம்புல நிறைய நோய் வருது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், மூளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். மேலே நீங்களே யோசிங்க, எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டல் தான். எங்கே ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு 100 பேர் இருக்கலாம். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 50 ஒரு 50 பேர் கியூவில் நிற்கிறாங்க. வியாதிகள் அதிகமாகிடுச்சு.
எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிச்சி எண்ணெய்கள் வந்து திரும்ப 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 அதே எண்ணெய் யூஸ் பண்ணி மக்களை வந்து உயிரோடு கொண்டுட்ருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. அது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பிஃபோராக வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக எழுந்து வீட்லேயே நல்ல ஒரு ப்ராடக்ட் மரச்செக்கு எண்ணெய் வாங்கி சமைச்சு சாப்பாடு கொடுத்தோன்னு போங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து வெளியே சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுங்க, சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு கடை பொருள் எதுவும் வாங்கி தராதீங்க, பொரிச்ச ஐட்டம் எதுவும் கொடுக்காதீங்க. இப்போ இதெல்லாம் ஏன்னா அது எண்ணெய் திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அந்த 10 நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க எண்ணெய் வந்து. இப்போ அதே எண்ணெய் மறுபடியும் போட்டு யூஸ் பண்ணி பொரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏன் எனக்கு எப்படி தெரியும்னா, நானும் சூப்பர்வைசராக இருக்கும்போது நானும் அந்த எண்ணெயெலாம் சாப்பிட்டோம் தான். கம்பெனியில் போவேன், வேணாம் நான் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி போனாலும் தான் நானும். ஆனால் எனக்கு திடீர்னு கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, சாப்பாடு தான் மெயின். நீ வந்து சாப்பாடு வந்து கீரை வகைகளும் இல்லை நல்ல ஒரு எண்ணெய் வந்து எடுத்துக்கங்க, மரச்செக்கு எண்ணெய் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சார் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி மரச்செக்கு எண்ணெய் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்படி இருக்கும்போது எனக்கே அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்ச நாள் நான் வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து தான் இந்த பிஸ்னஸ்ஸு. இது ஃபஸ்ட்டு இந்த மிஷின் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு மிஷினாக போட்டேன். ஸோ இது அப்புறம் இந்த மிஷினு, அப்புறம் இது எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது எல்லாமே பண்ணேன், ஃபேமிலியோடு இருக்கணும், குழந்தை குட்டிங்களோடு இருக்கணும். யாருக்கோ ஒருத்தருக்கு போய் நைட்டு பகலுன்னு நான் கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் வளர்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு என் உடம்பு தான் கெட்டது தான் மிச்சம். அந்த உழைப்பை நம்ம சொந்த பிஸ்னஸுக்காண்டி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து மரச்செக்கு போட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் தான் போட்டேன். ஆனால் இன்றைக்கி இதை கொண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினாக கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன். நேற்று ஒருத்தர் கஸ்டமர் எனக்கு ஒரு 40 லிட்ரு ப்ளஸ் ஒரு சென்னைக்கு ஒரு 20 லிட்ரு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் கேட்டிருந்தாப்புல, சார் ஹோல்சேலாக எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. சரி சார், நான் ஒரு ஹோல்சேலாக உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லி கணக்கு போட்டு இவ்வளோ மார்ஜின் வச்சு அவருக்கு 230க்குன்னு என்னால் கொடுக்க முடியும் சார் ஹோல்சேல் ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கம்மியாக பண்ணால் இதில் ஒன்றும் பெருசாக எனக்கு மார்ஜின் எதுவும் இல்லை சார் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே சார் நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் அதை நம்ம மூட்டை எடுத்துகிட்டு வந்துடுறோம். நாளைக்கு கொரியர், அது நம்ம நாளைக்கு கொரியர் பண்ணிடுறோம். ஸோ சார் கொரியர் சார்ஜர் தனி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல சார், நீங்கள் ப்ராடக்ட் எனக்கு நல்லா இருக்குது, நல்ல பொருளாக இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணுங்கள், நான் கொரியரில் சார்ஜ் போட்டு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்ட்டேன். ஏன் இதை நம்ம திரும்ப நம்ம வந்து மரச்செக்கெண்ணெய் நம்ம பேசிகிட்டு இருந்தால் நம்ம அன்றாடம் வந்து எவ்வளவோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம், வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம யாருக்காண்டி ஓடுறோம்? நம்ம நீங்களே பசங்க, நம்ம குழந்தை, நம்ம வீட்டு பசங்க எல்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், அதுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து தினமும் வந்து கம்பெனிக்கு ஆஃபீஸுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு மரச்செக்கெண்ணெய் வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது. ரேட் அதிகம்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து நான் ஓட்டினா தான் ஒரு பேட்சுக்கு ஸோ ஆயில் எடுக்க முடியும். இதே ரோட்ரி செக்கில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஒரு பேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா ஹெவி ஹீட் ஆகும், ஆயில் வந்து உடனே வந்துடும். ஸோ நம்ம மரச்செக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆயில் வராது. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஓட்டினா மட்டும்தான் வந்து இந்த ஆயில் எடுக்க முடியும். இந்த ஆயில் ஏன் இது 1 மணி நேரம் ஓட்டினா தான் இல்லைன்னா இதில் வந்து ஹீட் ஆகுது. மெயினாக வந்து ஹீட்டே ஆகாது. அதனால தான் வந்து இதில் இருக்கிற வேர்களில் இருக்கிற நியூட்ரிஷன் அப்படியே இருக்கிறதுனால இந்த சத்து வந்து உடலுக்கு அப்படியே டைரெக்டாக கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி, கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வராது. நம்ம எண்ணெய் சாப்பிட்றதுனால, இந்த மரச்செக்கு எண்ணெய் சாப்பிட்றதுனால படிப்படியாக எல்லாமே வந்து குணமாகிட்டு வரும்.
மேக்ஸிமம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மரச்செக்கு எண்ணெய் இப்போ மாறிட்டு வராங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட இருந்தாங்க, எல்லாம் வீடியோ பார்த்துட்டு மரச்செக்கு எண்ணெயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதா அப்படின்னு சில பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சனால என் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன். ஸோ கொரியர் சார்ஜர் தனியாக 1 லிட்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா 230 எனக்கு வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் சார்ஜ். ஸோ உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக ஜஸ்டி கொரியர் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஏன் இது வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குன்னா, உணவுகள் வந்து இம்பார்ட்டன்ட். உடல் ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தில் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ தான் நம்ம பசங்களை வந்து ஒரு நல்ல முறையில் வளர்க்க முடியும். ஸோ அதுங்களுக்கும் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமாக வளரணும். இந்த நிறைய எண்ணெய்கள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணெய்கள் வந்து மூலப்பொருளே அதிகமாக கிடைக்காது. ஆனால் வந்து மூலப்பொருள் கிடைக்காமே இவ்வளோ எண்ணெய் சப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த எண்ணெயில் எவ்வளோ கலப்படம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ கடைகளில் வாங்கி மேக்ஸிமம் வந்து நீங்கள் எண்ணெய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேரடியாக போங்க, ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரடியாக போயிட்டு எங்கே மரச்செக்கு இருக்குதோ பருப்பு வாங்கி நீங்கள் கண் முன்னாடியே ஆட்டி எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இல்லையா மறைச்சி காட்டுறாங்களா அங்கேயே கூட எண்ணெய் பேர் இப்போ வந்து பியூரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல பியூரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேட்டும் கூடுதலாக வச்சு விற்கிறாங்கன்னா அதில் தான் வந்து தரம் இருக்குது. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஏங்க இப்போ வண்டி வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் அடித்து பேச முடியல. நான் சாதாரண ஒரு உணவுப் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் பண்ணுறேன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமரு எனக்கு 180 ரூபாய்க்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாரு. 180 ரூபா பொருள்னா அந்த எண்ணெய் எப்படி இருக்கும், அந்த எண்ணெய் வாங்கி சாப்பிட்றது எப்படி டேஸ்ட் இருக்குமா, மனம் இருக்குமா, ஒன்றுமே அதில் இருக்காதுங்க. அந்த மாதிரி நிறைய கலப்படம் பண்ணி விற்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க விற்கிறவங்க விற்கட்டும், நீங்கள் நேரடியாக போய் பருப்பு வாங்கி ஆட்டி வீட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா நான் பண்ணுறது கலப்படம் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து நீங்களே பார்க்குறீங்க, என் மிஷின் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். என்கிட்ட கலப்படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கலப்படமும் பண்ண மாட்டோம். நேரடியாக மரத்தில் ஆட்டி அப்படியே தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி எஸ்டி கொரியர் பண்ணிடுறேன். ஓகே, பாய்.